சின்ன வயசுல அவரும் நடக்க முடியாது, பயங்கர ஸ்போர்ட்ஸ் மேன். அவர் அசால்ட் நினைக்காது, பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். பார்த்தீங்கன்னா பிள்ளைய நல்லா அருமையாக வளர்ந்துருக்காரு, குடும்பத்தை நல்லா வளர்ந்துருக்காரு. ஒரு ஓய்வு பெற்று நான் ட்ரெஸ்ஸி கூட வருவாருங்க. வந்ததுமே உள்ள மரியாதை சொல்லுவேன், ஐயா தோத்திரியா நல்லா இருக்கீங்களா விசாரிக்கிற ஒரு அருமையான ஒரு மனிதர். சமுதாயத்துக்கும் இல்லை முடியுமா டீச்சராக இருக்கிற போது நிறைய பிள்ளைகளை கல்வியில் அவர் புகட்டியிருக்கிறார். அவரோடு நிறைய பிள்ளைங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன், நிறைய விளையாட்டுலாம் இருந்திருக்காங்க, நிறைய அரசு உத்தியோகம் நிறைய இருக்கிறாங்க அவர் வழியாக. ஆகவே ரயில்வேலையும் அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காருங்க. அது முடிச்சு தான் நம்ம டீச்சர்ஸ் வந்திருக்காரு. இந்த இடத்துல அதாவது பொன்பாடி இருந்தாலும் கூட இந்த திருத்தணியில் வந்து தன்னுடைய மகனை அவர் நல்ல வைக்கல படிக்க வச்சு குடும்பத்தெல்லாம் பார்த்துருக்காரு. குடும்பத்துக்காக அவர் உழைச்சவர். அவர் பயணம் இந்த இடத்துல பார்த்து ஒரு பேஸ், அவர் இந்த குடும்பத்துக்கு ஒரு பேஸ். அவர் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை நான் விசாரிப்பேன், பிரதர் எப்படி இருக்கிறீங்கன்னா அப்பா இப்படிதான் அண்ணே அப்பா தானே. ஆனால் அவர் பிரதர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மேலே பயங்கர பாசம் உள்ளவர். நான் நிறைய பார்த்துக்கிறேன், பயங்கர நேசிப்பேன். உண்மையிலேயே அந்த ஒரு நேசிப்பு நம்மளால் வராது. ஆனாலும் கூட இந்த நாளில் அவர் பூர்த்தியான வயதை அடைந்திருக்கிறார். யாருக்கும் அந்த வயது கிடைக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய போயிடுவாங்க. ஆண்டவர் அவருடைய ஊழியத்து நிமித்தமாய், அவருடைய பணி நிமித்தமாய் 80 வயதுக்கு மேலே அவர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய ஒரு குடும்பத்தாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த நாளிலும் கூட விட்டு சென்ற மகனுக்காக அனைவருக்கும் நான் வந்து வாழ்த்துப்படுத்தும்படி உங்களுக்கு விரும்புகிறேன். வாய்ப்பு கொடுத்த ஐயாவை அன்பு ஞானக்கண்ணன் ஐயாவுடைய மகன் திரு ஆபிரகாம் ஐயாவை இப்போது சில வார்த்தைகளை நம்மோடு கூட சாட்சியாக பகிர்ந்து கொள்வார். கிறிஸ்துவுக்கு அன்பான ஆயர் மற்றும் போதகர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தோற்றத்தை வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அப்பாவை பற்றி பேசணும்னா அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க வேணும். இங்கே யாருமே இல்லை எங்கள் அப்பாவை பற்றி பேசுறது. ஏன்னா அவர் வயசு ஒத்த இருக்கிறவங்க இல்லை. அதனால் 45 ஆண்டு காலமாய் அவரோட நான் நெருங்கி பையனாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே தெரியும் நான் நினைக்கிறேன். அவர் சொன்னதையே எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வயசு ஒத்தவங்க இருந்தால் அவரை பற்றி சொல்லுவாங்க. அதனால் நான் எங்கள் அப்பாவை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். 10 வயசுல எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போறியா, 1வது படிக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு படித்து ஒரு ஆசிரியர் 8வது படிக்கும் போதே அவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்களாம். எங்கள் அப்பா சொல்வார், அது எப்படி இப்போ 8வது 13 வயசு இல்லைடா. அப்போ தான் சொன்னார், எனக்கு 10 வயசுல தான் நான் ஸ்கூலுக்கு போயிருப்பேன், அதனால தான் எனக்கு 8வது படிக்கும் போதே கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா நானும் இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் மாதிரி இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு படிப்பின் மேலே ஏற்பட்ட தாகத்தினால அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வேறு ஒரு ஸ்கூல் பூனிமாகாட்டிலேருந்து வேறு திருத்தணிக்கு வந்து 9th 10th திருத்தணியில் படித்து அப்போ 11th வரேன்னு நினைக்கிறேன் படித்து அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங்க்கு ஒவ்வொரு கேப் விடுவாராம். அவருக்கு சாப்பாடு போகிறதுக்கு கூட ஆள் இருக்காது. ஏன்னா அண்ணன் தம்பிங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஆயா எங்கள் தாத்தா எப்போ செத்துட்டாராம், அண்ணன் வீட்டில் தான் சாப்பிட்ணும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுவாராம், 10th முடிச்சிட்டாரா லீவ் போட்டு வரான், 1 இயர் லீவ் போட்டு வேலைக்கு போயிட்டு வரான். ஆந்திராவுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு 1 இயர் வேலை செஞ்சுட்டு பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஸ்கூலில் சேர்ந்து மறுபடியும் படித்து அந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம், ரயில்வே வேலைக்கு போயிட்டாராம். ரயில்வேல பர்மனன்ட் ஜாப் தான். இன்னைக்கு ரயில்வேல வேலை செஞ்சுருக்காரு. அது கடை டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாத்தியாரா 1971 பொன்னேரி வட்டத்தில் வாத்தியாரா போயிருக்காரு. அங்கேருந்து 2 வருஷம் வேலை செஞ்சு அதுக்குள்ளே எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எங்கள் அம்மா இன்னொரு விஷயம், எங்கள் அப்பா ரொம்ப அழகாக இருப்பார். ஒருத்தர் அந்த டெத்தில் வந்து சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு அட்வொகேட்டு இப்படி பார்த்தாரு, டேய் உங்கள் அப்பா எப்படி இந்த மாதிரி கரியர் இருப்பாருன்னு பார்த்தேன், இன்னும் அவ்வளோ அழகாக இருக்கிறாரு, நீ இன்னும் அவ்வளோ கரியர் இருக்கிற அசிங்கமாகிற அப்படின்னாரு. அதுவும் என்னடா வயசுனாரு, 85 வயசு இருக்குன்னா. 85 இவ்வளோ அழகாக இருக்கிறாரு, நீங்கள் தான் எப்படி இருக்கிறாரு. உண்மையாகவே எங்கள் அப்பா தைரியம் சொன்ன மாதிரி பயங்கரமான ஸ்போர்ட்ஸ்மேன். பயங்கரமான ஸ்போர்ட்ஸ்மேன்னா சும்மா சாதாரண ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லை. எங்கள் அப்பாவுடைய சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா பிரமித்து போயிடுவீங்க. 1962-63 நேஷனல் பிசிக்கல் எஃபிஷியன்சின்னு சொல்லி 3 ஸ்டார், 62 3 ஸ்டார், 63 3 ஸ்டார். நான் காலேஜ் படிக்கும்போது
உங்கள் முன்னாள் அதாவது பெரிய வீரர்களுடைய ஸ்டார் எதுனா கிரேட் மார்க் கூட்டுவாங்க. அது எனக்கு கூட தெரியாது, அது என்னன்னு கூட தெரியாது. குறைய ஒரு நாள் பார்த்தேன் நான். சாரி, அவர் ஸ்ட்ரோக் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவருடைய பொட்டியை திறக்கும்போது தான் அவருடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணேன். அவர் சொல்லிக்குவாங்க, இந்த ஆனந்தராய் சார், செல்லதுரை சார், இந்த மாதிரி வயசானவங்க அப்பா வந்து இப்படி இருந்தால் அந்த பக்கம் எகிரி வச்சுடுறான்டா, அவன் 7 அடி செவத்தை என்ன பண்ணுவான், அப்படியே நின்று ஜம்ப் பண்ணுவான், அவன் 10 அடி 5 அடி தாண்டுவான். ஆனால் எங்கள் அப்பா அவ்வளவு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், கடுமையான உழைப்பாளி. வாத்தியாராக இருப்பார். 6 மணிக்கு ஏறு கட்டினார்னா 8 மணிக்குள்ள ஒரு கழனி, எனக்கு தெரியல எவ்வளோ அளவுலாம், அந்த கழனியை 4 வாட்டி முடிச்சுட்டு அந்த கைஸ் தூக்கி போட்டு எப்போ குடிச்சிட்டு சைக்கிள் தூக்கி போய்கினே இருப்பார். கொஞ்சம் நஞ்சமான உழைப்பாளி இல்லை எங்கள் அப்பா. நாங்களாம் நிற்க கூட முடியாது, அது கேள்விப்பட்டவங்க தான் தெரியும். கடுமையான உழைப்பாளி. ரெண்டாவது எங்களுக்காக வாழ்ந்தவர். இந்த உலகத்தில் அவருக்கு அவங்க பொண்டாட்டி 4 பிள்ளைகளை தவிர வேற எதுவுமே தெரியாது அவருக்கு. உலகம்னு சொன்னா அது 5 பேர் தான், வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல முடியாது அவரை பத்தி சொல்லணும்னா. எல்லாரும் நம்ம அப்பா மேல பாசம். அவருடைய தியாகத்துக்கு முன்னாடி அவர் வந்து அவாய் சப்பல் தான் போட்டிருக்காரு ரிட்டர்ன் ஆகிற வர. இதே ஒரு சப்பாரி போடுவார் தாஸ் வாத்தியார், சுசுகி சமுராய் ஸ்கூட்டர் வச்சிருந்தார். எல்லா வாத்தியாருங்கெல்லாம் ஒரு சாம்பு அவந்தி இப்படி எல்லாம் வண்டி வச்சிருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா எதுவுமே வாங்கலை. முடியும் அவரால் வாங்க மாட்டார். 1,000 ரூபாய் டீ அந்த காலத்தில் டீ குடிக்க தான் யோசிப்பார். ஏன்னா மற்றவங்களுக்கு அவங்களுக்கு பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கு. அண்ணா சொன்னாரு 14 வருஷம் உண்மையாவே பெரிய விஷயம். அதனுடைய கிருபை. பையன் தூக்கி ஓடுவார். என் தெரிஞ்சதுலேருந்து நான் பிறந்ததுலேருந்து 2000 தாஸ் வாத்தியார் செக்ரட்டரியா நல்லாண்டு பாஸ்டேட்டில் இருக்கிற வரை, வேளஞ்சேரிக்கு அவர் ஊழியராக போகிற வரை அவர் குருசேகரத்தில், திருத்தணி குருசேகரத்துலேயும் நல்லாண்டு குருசேகரத்துலேயும் அவர் ஊழியர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 36 வருஷம். அதுக்கப்புறம் சும்மா இருக்கலாமே அப்படின்னாலாம் இருக்க மாட்டார்.